ஸோ சாம் அப்பா பார்த்தீங்கன்னா 800 புக்ஸுக்கு மேலே எழுதியிருக்கிறாரு. அதில் எனக்கு பிடிச்ச சில புக்ஸு என்னுடைய கலெக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு இன்னைக்கு காட்டுறேன். இது கம்மி தான். எல்லா புக்ஸுமே ஒரு காப்பி எடுக்கணும்னு ஆசை தான், வாங்கி படிக்கணும்னு. எப்போல்லாம் டவுனாக இருக்கிறனோ அப்போல்லாம் புக்ஸ் மூலியமாகவே ஆண்டவர் பேசுவார். ஸோ இதில் எனக்கு சில புக்ஸில் அது டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் சில ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது, அது உங்களுக்கு காட்டுருவாங்க. ஸோ முதல்ல என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்துடலாம். ஸ்தோத்திர பலிகள் 1000, பரலோக ரகசியங்கள், ஆவிக்குரிய யோசேப்பு, இயேசுவின் ரத்தம் ஜெயம், அதிகாரங்களும் ஆளுகைகளும், பரலோக சிங்காசனம், உள்ளத்திலும் நிலத்திலும் சமாதானத்தை பெறுவது எப்படி, விசுவாசிக்கிறவன் பதறான், மகிமையின் வெளிப்பாடுகள், மகிமையின் ஐஸ்வர்யங்கள், சர்ப்பத்தின் ஆவிகளை ஜெயிப்பது எப்படி, பாலியாங்கி ஜோஸுடைய டிரான்ஸ்லேஷன், பிரச்சனைகளை வெல்லுங்கள், உபவாசத்தின் வலிமை, போராட்டமா, பரிசுத்த ஜீவியம், நீங்கள் சந்திக்கும் போர்க்களங்கள், பூரணம் பரிபூரணம் சம்பூரணம், இதோ உங்களுக்கு அக்கினி அபிஷேகம், உங்களுக்காகவே தேவ தூதர்கள், அப்பத்தினால் மாத்திரமல்ல. இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. எனக்கு ஏதாவது ஒர்க்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு டைப்ரைட்டிங் தெரியாது. ஸோ அதனால் இந்த புக்கு தமிழில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, இந்த ஒரிஜினல் புக் கரெக்ஷனை என்கிட்ட கொடுத்தாரு. ஸோ அதை நான் கரெக்ட் பண்ணி எடுத்துன்னு போய் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்துட்டு சொன்னார், பரவாயில்லையே, நான் கூட என்னமோ நினச்சேன், நல்ல கரெக்ஷன் போட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படி சொன்னார். அடுத்து நீங்களும் ஆவியானவரும், நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்கள், எலிசாவின் அற்புதங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மரித்த மறுவின் அடிகள் படிக்கணும். ஆயத்தகமாகவே இருங்கள், நீங்கள் ராஜாக்கள் ராஜகுமாரத்திகள், மகிமையின் மேல் மகிமையும் மகிமையின் அபிஷேகமும். மோஸ்ட்லி சாம் அப்பா புக்ஸில் மகிமை, அக்கினி, அபிஷேகம் ரிலேட்டடாக இருக்கும். ரொம்ப 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 முக்கியமானது. என் அனுபவங்களும் நான் கற்றுக்கொண்ட சத்தியங்களும். அதில் பார்த்தீங்கன்னா டு மை பிலவ் டாட்டர் அப்படி சொல்லி சைன் போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ எனக்கு ஒரு வரலாறு இருக்குது. என்னென்னா 13/11/2015 என்னுடைய பர்த் டேட் பார்த்திங்கன்னா 13 நவம்பர். ஸோ அன்றைக்கி நான் சொல்லிட்டேன், எனக்கு பர்த்டே அப்படி எனக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சொன்னார், சரி உனக்கு ஏதாவது ஒர்க்கு பண்ணுறதுக்கு லேப்டாப் அந்த மாதிரி ஏதாவது நீட் இருக்கா, உனக்கு ஏதாவது திங்ஸ் வேணுமா, பர்த்டேன்னு சொல்லி கேட்டார். நான் எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு நீங்கள் இப்போ புதுசாக ஒரு புக்கு போட்டுட்ருக்கீங்களா, சாட்சி புக்கு, அனுபவங்களும் கற்றுக்கொண்ட சத்தியங்கள்னு சொல்லி, அந்த புக்கு எனக்கு நீங்கள் உங்களுடைய ஆட்டோகிராஃப் போட்டு எனக்கு கொடுங்க, ஏதாவது எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஏன் அப்படின்னா, திருப்பத்தூர் மீட்டிங்கில் 3 நாள் பாஸ்டிங், நான் சின்ன வயசுலேருந்து நாங்கள் சாம் அப்பா பார்த்து வளர்ந்தோம், அவருடைய மெசேஜ் கேட்டு. அப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ரேயர் முடிஞ்சிட்டு அவருடைய மெசேஜ் ப்ரேயரில் முடிஞ்சிட்டு போகும்போது அவர் வழியில் பார்க்கும்போது பைபிளில் ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க. ஸோ நம்மளும் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருக்கும், நம்மளும் ரொம்ப சின்ன பிள்ளை அப்போ. ஸோ நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல கிட்ட போகிறதுக்கே. அந்த திருப்பத்தூர் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்மளால் அது வாங்க முடியாது. ஸோ நான் கேட்டேன், நான் உங்களுடைய புக்லேயே, சாட்சி புக்கில், அனுபவம் புக்லேயே நீங்கள் ஏதாவது எழுதி எனக்கு சைன் போட்டு கொடுங்கன்னு சொன்னோடனே கரெக்டாக எனக்கு பர்த்டேக்கு கிஃப்டாக இது அவர் கையால் எழுதி சைன் போட்டு எனக்கு கொடுத்தாரு. ஸோ இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இது ரொம்ப முக்கியமான புக்.